அதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு யாராவது அவரை போய் கேட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் போடுறது தப்பு இல்லையா? நிர்வாக வசதிக்காக. இப்போ இந்த இங்கேருந்து சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டரை புதுக்கோட்டைக்கு மாற்றுறதும், புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சென்னைக்கு மாற்றுறதும் நிர்வாக வசதிக்கு. இங்கே ஒருத்தர் டாக்டராக வர்றாருன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற 60 வருஷமும் இங்கே இருக்கணுன்றது இல்லை. நிர்வாக வசதிக்கு மாற்றுறதுங்கிறது நிர்வாகத்துக்கு முழு உரிமை உண்டு. யாராவது போய் என்னை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு அறிக்கை விட்டா, இப்போ இந்த துறையில் 1.25 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. தொடர்ச்சியாக கவுன்சிலிங்கு நடத்துகிறோம். அவங்களே காலி பணியிடங்களில் மாற்றின்னு கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே போய் அரசியல் தலைவர்கள் கையில் என்னை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கைன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா பார்த்துக்கணும். அந்த அறிக்கையை நீங்கள் கேட்குறது நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அதான் அவர் அங்கே போய் கேட்டிருப்பாரு, என்ன அங்கே மாற்றிட்டாங்க நீங்கள் சொல்லி மாற்றி கொடுங்கன்னு. இல்லை, அவங்க வழக்கு தொடுத்தது தான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகளில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை, எங்கேயும் தண்ணியை எடுத்துன்னு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு எடுத்துன்னு வந்து பஸ் ஸ்டாண்டுங்களில் மட்டும் பஸ் போல வச்சாங்க. இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும். இது அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்போ யாரும் கேட்டோமா? இது எவ்வளோ பெரிய திட்டம் இது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் பொச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். 2 வாரம் சொன்னோங்க. அந்த 2 வாரம் அநேகமாக நாளைக்கு முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சோடனே நாளைக்கு சாயந்தரம் செக்ரட்டரி அறிக்கை விடுவார், என்ன நடவடிக்கை எடுக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.